வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். காங்கிரஸ் கட்சியின் வயநாடு தொகுதி எம்பி பிரியங்கா காந்தி துணிச்சலாக பள்ளத்தாக்குகளில் இறங்கி சென்று காடுகளில் வசிக்கும் பழங்குடியின மக்களை நேரில் சந்தித்த நிகழ்வு நாடெங்கும் பேசுபொருளாக ஆகியுள்ளது. அதாவது, மழை நீரில் இறங்கவே யோசிக்கும் வடமாநில எம்பிக்களின் மத்தியில் அடர்ந்த காடுகளில் வசிக்கும் பழங்குடியின மக்களை அபாயகரமான பள்ளத்தாக்குகளில் இறங்கி சென்று சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்து அவற்றை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாக காங்கிரஸ் கட்சியின் வயநாடு தொகுதி எம்பி பிரியங்கா காந்தி உறுதியளித்துள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் சகோதரியும் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் கேரளாவின் வயநாடு தொகுதி எம்பியுமான பிரியங்கா காந்தி அந்த தொகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். இந்த நிலையில் வனவிலங்குகளின் தாக்குதலால் காயமடைந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி நம்பிக்கை அளித்தார். அதைத் தொடர்ந்து நேற்று மலப்புரம் மாவட்டம் நிலம்பூருக்கு சென்று அங்குள்ள தேக்குமர பண்ணையை பார்வையிட்டார். அவற்றின் தரம் குறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் அங்குள்ள தோட்ட தொழிலாளர்களை நேரில் சந்தித்து அவர்களது பிரச்சனைகளையும் விசாரித்து அறிந்தார். அதன் பிறகு நெடுங்கமயம் என்ற இடத்தில் உள்ள அடர்ந்த காடுகளில் வசிக்கும் பழங்குடியின மக்களை அபாயகரமான செங்குத்தான வழுக்குப்பாறை பள்ளத்தாக்குகள் வழியாக 2 கிலோமீட்டர் தூரம் துணிச்சலாக இறங்கி சென்று நேரில் சந்தித்தார். அப்போது அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அவர்களுக்கு பாதுகாப்பான வீடுகள் மற்றும் அடிப்படை வசதிகளற்ற நிலையை நேரில் கண்டறிந்தார். அவற்றை செய்து தர உரிய நடவடிக்கைகள் எடுப்பதாக உறுதியளித்தார். சாலை வசதியற்ற நிலையில் அவர் பள்ளத்தாக்குகளில் சென்று வர பழங்குடியின மக்கள் உதவியது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா காந்தி செங்குத்தான பள்ளத்தாக்குகளில் இறங்கும் போது அவருடன் இருந்த அதிகாரிகள் மற்றும் சிலர் அச்சத்திற்கு ஆளாகினர். ஆனாலும் பிரியங்கா காந்தி டோன்ட் வரி என அவர்களை உற்சாகப்படுத்தி அச்சத்தை விலக்கி பள்ளத்தாக்குகள் இறங்கி பழங்குடியின மக்களை சந்தித்தார். அதைத் தொடர்ந்து கொட்டியமயில் வனப்பகுதியில் படிஞ்சாரத்ரா பூழித்தோடு இடையே அமைக்கப்படும் புதிய சாலை பணியையும் பார்வையிட்டார். அவர் வரும் 22ஆம் தேதி வரை வயநாடு தொகுதி முழுக்க சுற்றுப்பயணம் செய்கிறார் என காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்தனர். பிரியங்கா காந்தியின் துணிச்சலும் தொகுதி மக்கள் குறித்து அவரது அக்கறையும் கேரள மக்களின் முக்கிய பேச்சாகி உள்ளது. நன்றி, வணக்கம்.